வேலை கிடைக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும்ங்க. அது நல்ல வேலையோ, இல்ல நல்லா இல்லாத வேலையோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த உத்தியோகத்துல நீங்க ஓரளவுக்கு நல்ல பெயர் எடுப்பீங்க. ஒரு உயர் அதிகாரியினுடைய நன்மதிப்பை பெறுவீங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இம்மாதம் அமைகின்றது. உறுதியாக உங்களுக்கு இந்த பலன் உறுதி செய்யப்பட்ட பலனாக அமைஞ்சிரும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்திற்கும் உத்தியோகத்திற்கும் உத்தியோகத்தில் பெயர் எடுப்பதற்கும் ஆகச்சிறந்த ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகின்றது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். மாத பலன்கள் வருகின்ற புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இது ஒரு பொதுவான பலன்க, சரிங்களா? கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பொது பலன். இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு, அவ்வளவுதான். அதற்கு மேலே இதுக்கு ஒரு பெரிய பலமோ அல்லது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற அமைப்பு கிடையாது. ஆனால் இந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பார்ப்பது நல்லதுங்க. ஏன்னா இது ஒரு பொது பலன் தான், ஒரு 10% தான், இதுக்கு ஒரு பெரிய பலம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் இப்போ நான் ஒவ்வொரு பலனையும் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால், உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால் ஒவ்வொரு பலனுக்கும் அதுக்கு நிகரான ஒரு தசாபுக்தி உங்கள் ஜாதக அமைப்பை கேட்பேன். அந்த தசாபுக்தியும் பொருந்தி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பலன் 10% கிடையாது, உறுதியாக அது 50% மேலே வேலை செஞ்சே தீரும். நம்ம உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறதுங்கிறத பார்த்துருவோம். மேச ராசி நேயர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டிலும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு மிகுந்த மாதமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, பொதுவாகவே இது ஒரு பெரிய ஏற்றத்திற்கான மாதம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாதுங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள்ல நன்மைகள் உண்டு. சரி, நம்ம 1 by 1 முதல்ல நன்மைகளை பார்த்துருவோம். இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதம் நண்பர்களே. அப்போ தாராளமாக முயற்சி செய்யலாம். உங்கள் ஜாதக அமைப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யாருக்கெல்லாம் 5ஆம் இடம் 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ அவங்க இப்போ தயார் பண்ணுறீங்க, முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அளவுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு. முதல் விஷயம். இரண்டாவது, இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் செய்கின்ற உத்தியோகம் இருக்கு பாருங்க, அந்த உத்தியோகத்தில் ஒரு அளவுக்கு நல்ல பெயர் பெறுகின்ற மாதம் இம்மாதம். வேலை கிடைக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும்ங்க. அது நல்ல வேலையோ இல்லை நல்லா இல்லாத வேலையோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த உத்தியோகத்தில் நீங்கள் ஓரளவுக்கு நல்ல பெயர் எடுப்பீங்க. ஒரு உயர் அதிகாரியினுடைய நன்மதிப்பை பெறுவீங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இம்மாதம் அமைகின்றது. அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. யார் பேர் எடுப்பா? எல்லாரும் பேர் எடுத்துருவாங்களா மேசராசிக்காரங்க? யாருடைய ஜாதகப்படி 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருக்கோ இந்த புரட்டாசி மாதத்தில் அவங்க பேர் எடுப்பாங்க, சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் புத்திரபாகியத்திற்கு ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது. அதிலும் குறிப்பாக யாரேனும் புத்திரபாகியத்திற்காக சின்னதாக மருத்துவம் மெடிக்கல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உறுதியாக இந்த காலகட்டம் புத்திரபாகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான அமைப்புண்டு. அப்படியே ஜாதகப்படியும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி ஏதேனும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் உறுதியாக உங்களுக்கு இந்த பலன் உறுதி செய்யப்பட்ட பலனாக அமைஞ்சிரும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்திற்கும் உத்தியோகத்திற்கும் உத்தியோகத்தில் பெயர் எடுப்பதற்கும் ஆகச்சிறந்த ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகின்றது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அதுவும் இந்த மாதத்தோட முற்பகுதியில் ஃபர்ஸ்ட் ஒரு 10-11 நாள் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் தான் கோச்சாரம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் ஒருவேளை வயதான மேச ராசிக்காரர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சில நன்மைகள் நடைபெறுகின்ற காலம். உங்கள் பிள்ளைகளுக்கு வெளியூரில் வேலை கிடைக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வருமான உயர்வு கிடைக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பம் அமையலாம். இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நடக்கும். அதை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள். இது பொது பலன். அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க. யாருடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதியின் தசாபுக்தியோ அல்லது 11ஆம் இடத்து அதிபதியின் தசாபுக்தியோ நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த அமைப்பு பரிபூரணமாக கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? இது ஒரு அமைப்பு நண்பர்களே. அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் இந்த காலகட்டம் வேற என்னப்பா விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் சின்னதான சண்டை சச்சரவு, கொஞ்சம் கருத்து முரண்பாடுகளுக்கு பிறகு, உறவு சிக்கலுக்கு பிறகு அந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அப்படியே ஜாதகப்படி வந்துருங்க. யாருக்கு 5ஆம் இடத்து சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அல்லது 11ஆம் இடத்து சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ அவங்களுக்கு இது கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைச்சிடாது, சரிங்களா? அந்த விதத்தில் இதெல்லாம் ஒரு ஏற்றமான காலகட்டம்.
நான் அடிக்கடி சொல்றது திருமணம், புத்திரபாகியம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரம் தடை செய்யாது, அதற்கான அதிகாரம் அதற்கு கிடையாது. எதையுமே அது தடை செய்யாதுன்னு வச்சுங்களேன், ஏற்ற இறக்கத்தை மட்டும்தான் வழங்கும். அந்த விதத்தில் உங்கள் ஜாதக அமைப்படி திருமணத்திற்கான காலகட்டம் இருக்குன்னா தாராளமாக நடந்துடும். இந்த பொது பலன்களை ஒரு கல்யாணத்தை பற்றி சொல்லலையா அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? எங்கெங்க கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள்னு ஒரு சிலது இருக்குங்க. அது என்ன இடம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் 3 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று, எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்யணும், பிளானிங்கோட செய்யணும். இல்லைன்னா எதை எடுத்தாலுமே அப்படியே ஒரு அலைச்சல் மிகுந்த ஒரு காலகட்டமாக, தொட்டதுக்கெல்லாம் ஒரு கால விரயம் ஏற்படுகின்ற காலகட்டமாக, குறிப்பாக மாதத்தினுடைய கடைசி வாரம் 4 வாரத்தில் 4வது வாரம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். அப்போ கூடுமான வரையிலும் இந்த புரட்டாசி மாதத்தில் மேசராசி நேயர்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்யணும், பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிடணும். முதல் விஷயம். அப்படியே உங்கள் ஜாதக அமைப்படி 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போதுனா உறுதியாக அலைச்சல்கள் இருக்கும். அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. 2வது, இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த சொத்தை அடமானம் வைக்கிறது, கையில் இருக்கிற பொருளை விற்கிறது, வண்டியை விற்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு நெருக்கடிக்காக, பொருளாதார நெருக்கடிகளுக்காக ஏதேனும் ஒன்றை கையில் இருக்கிறத வைக்கிறதோ இல்லை விற்கிறதோ செய்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. இது பொது பலன். அப்படி உங்க ஜாதகத்துக்கு வாங்க, யாருடைய ஜாதகப்படி 3ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் ஓடிக்கிட்டு இருக்கோ அவங்க உறுதியா இந்த நெருக்கடிகளுக்குள்ளாக தள்ளப்படுவீர்கள். அப்ப அதனால கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகளோ அல்லது போடுகின்ற முதலீடுகள் விரயங்களோ ஏற்படும். அப்போ கூடுமான வரையிலும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க தசாபுக்தி பலமாக இல்லாத போது அளவுக்கு அதிகமான முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் செலுத்துறது அப்படிங்கிறது வேண்டாம். கொஞ்சம் நின்று நிதானமாக எதிலும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த தசாபுக்தி அமைப்பின் அடிப்படையிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருடைய காலகட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த காலச்சக்கரத்தில் 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கோ அவங்க கொஞ்சம் நிதானமாகவே இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஆக இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற இடங்கள். ஆக வழிபாடுகள் அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த காலகட்டத்தில் இறைவன் முருகப்பெருவானை இறுக பிடிக்கின்றது அனைத்து விதங்களிலும் உங்களுக்கு ஏற்றங்களை வழங்கும். அனைவரும் நன்றாகவே இருக்கவும் செய்வீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.